உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னம்மா வேலு, இதெல்லாம் சரியா வருமா? அதெல்லாம் சரியா வருமா? ஏய் இங்க வா, இங்க பாருங்க. நம்மளே தேடினாலும் கார்த்தி மாதிரி ஒரு மாப்பிளைய நம்மளால கொண்டு வர முடியாது. ஆனந்தியை நம்மளை விட நல்லா பாத்துக்குவாமா. அவனோட அம்மாவுக்காக பார்த்து அவனை விட்டுற வேணாம். அத்தை, மாமா, மாப்பிள்ளை இவ்வளவு தூரம் சொல்றாருல, அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? டக்கு புக்குன்னு ஆவற வேலைய பாருங்க. சரியா வேலு, உனக்கு சரின்னு பட்டுச்சுன்னா செய். அப்பா, இங்க பாருடி, இது உனக்காக இல்ல, என் புள்ள வேலுக்காக தான். போ, போய் அவனையே கட்டிக்க போ. அதான் உங்ககிட்ட நேர்லயே பேசலான்னு வந்தோம். டேய் என்னடா இன்னைக்கே வந்தாங்கன்னு சொன்னா எப்படியா கூட்டிட்டு வருவேன்? அட்லீஸ்ட் ஒரு ஃபோனாவது பண்ணியிருக்கலாம்ல. டேய், எனக்கு இது சர்ப்ரைஸ் தான்டா. இப்பதான் நானும் 2 ஃபோன் பேசிட்டு இருந்தோம். திடீர்னு வாங்க போன்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் எங்க கிட்ட நிறையவே இருக்கு. ஆனா இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரு கண்டிஷன் இருக்கு. கண்டிஷனா? என்ன கண்டிஷன்? உன் தங்கச்சி கழுத்துல என் பையன் தாலி கட்டணும்னா நீ என் பொண்ணு ரேணு கழுத்துல தாலி கட்டணும். ஏங்க சும்மா விளையாடாதீங்க. நான் விளையாட்டுக்கு சொல்லலப்பா, சீரியஸா உண்மையா தான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தங்கச்சி கழுத்துல என் பையன் தாலி கட்டணும்னா நீ ரேணு கழுத்துல தாலி கட்டணும். ஏங்க என்னங்க சொல்றீங்க? நான் எப்படிங்க ரேணு கழுத்துல? ஏன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? அவளை நீ கல்யாணம் பண்ணிக்கலனா உன் தங்கச்சி கல்யாணமும் நடக்காது. அது ஒண்ணும் இல்ல மதினி, திடுதிப்பிடு நீங்க கேட்ட உடனே வேலுவுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல போல. எங்களுக்கும் ரேணுகாவை மருமகளை ஏத்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷம் மதினி. நீங்க மேற்கொண்டு பேசுங்க. மா மா, நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு இருக்காத. அம்மா நான் எப்படிமா ரேணு? அம்மா இது வரைக்கும் நான் ரேணுகா அப்படி யோசிச்சு பார்த்ததே இல்லம்மா. யோ மாப்பிள்ள, ஊர் உலகத்துல கல்யாணம் பண்றவங்கள யோசிச்ச கல்யாணம் பண்றாங்க. யோ அதெல்லாம் தாலி கட்டி குடும்பம் நடத்த ஆரம்பிச்சா எல்லாம் பழகிடுயா. இங்க பாருப்பா, எனக்கும் என் புள்ளைய உனக்கு கட்டி கொடுத்தே ஆகணும்ல விருப்பம் இல்ல. ஆனா என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கும் போது பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுக்கணுங்கிறது தான் எங்களோட விருப்பம். அந்த ஒரே காரணத்துக்காக தான் உன்கிட்ட நான் வந்து கேக்குறேன். நீ அவன் மேல இருக்கிற பாசத்துல ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்றி வைக்கணும்னு நினைக்கிறது சரி. ஆனா அவங்க அதெல்லாம் ஏத்துக்கிற ஆளுங்க கிடையாதுப்பா. அந்த அம்மா நம்ம எல்லாத்தையும் தெருவுல நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கும். அதுக்கப்புறமா என்னால உசுரோடவே இருக்க முடியாதியா. மா நான் தான் சொல்றேன்ல, அந்த அளவுக்குலாம் ஒன்றும் ஆகாதுமா. கார்த்தியும் ரேணுவும் அவங்க அம்மாட்ட பேசிடுவாங்க. நீங்க சரின்னு சொன்னா மட்டும் போதும். எப்பா வேலு, இந்த விஷயம் அந்த அம்மாக்கு தெரியறதுக்குள்ள நம்ம வீட்டை காலி பண்ணிட்டு வேற எங்கேயாவது போயிருவோம்ப்பா.
இல்லைன்னா அந்த அம்மா நம்ம மானத்தையே வாங்கிரும்பா. அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா. வேண்டாமா? வேற என்னையா பண்ண சொல்ற? இங்கே இருந்து அசிங்கப்பட சொல்றியா? இவள பெத்த பாவத்துக்கு நாங்க அசிங்கம் தான் படணும். மா அந்த அளவுக்குலாம் ஒண்ணும் நடக்காதுமா. கார்த்தி அவங்க வீட்ல பேசுறேன்னு தான் சொல்லியிருக்கான். ரேணுகாவும் சப்போர்ட் பண்றேன்னு தான் சொல்லியிருக்கு. கொஞ்சம் பொறுமையா உட்காந்து பேசினா எல்லா விஷயமும் சுமூகமா முடிஞ்சிடுமா. டேய் என்னடா பேசுற? அப்ப ஆனந்தி லவ் பண்றதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அதானே மாப்ள, நீ சொல்றத பார்த்தா அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச ரெடியா இருக்க போல. ஆமா என்ன? இது நடக்காதுப்பா. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. என் புள்ள கேட்டான்னு சொல்லிதான் உங்க வீட்ல பொண்ணு எடுக்கவே நான் ஒத்துக்கிட்டேன். எப்ப நீ அவளையே வேண்டாம்னு சொல்லிட்டியோ இனிமே இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. டேய் வாடா வாங்க. ஏய் ரேணு மதினி. வாடி. மா என்ன வாங்க வாங்க எல்லாரும் மதினி போலாம். கோச்சுக்காதீங்க மதினி. தங்கச்சி இருங்கம்மா, எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மா தங்கச்சி கோவப்படாதம்மா, எதுவா இருந்தாலும் பேசிக்கலாம். டேய் உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? நாங்களா போய் அந்த குடும்பத்தோட சம்பந்தம் பேச சொன்னோம்? நீ தானே ஆனந்தியா அவ புடிச்ச வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு என்னென்னமோ பேசி எங்களை சம்மதிக்க வச்ச. இப்ப நீ ஏன் அந்த சம்பந்தத்தை கெடுத்து விட்டு நிக்கிறியே? டேய் நீ வந்து ஆனந்தி அந்த பையனை லவ் பண்றான்னு சொல்லும்போது நான் எதுக்கு தெரியுமா ஒத்துக்கிட்டேன்? என்ன மாதிரி அவளும் வாழ்க்கையில கஷ்டப்படாம அவளாவது சந்தோஷமா இருக்கணும்னு தான். அந்த குடும்பத்துக்குள்ள எல்லாம் என்னால சம்பந்தம் வச்சுக்க முடியாது. என்னங்க பாத்துக்கிட்டே இருக்கீங்க, அவகிட்ட சொல்லுங்க. ஆமாமா, அந்த குடும்பம்லாம் நமக்கு ஒத்து வராதுமா. எதுக்கு தேவையில்லாத பேச்செல்லாம்? மா விட்டுட்டு போய் வேற வேலையை பாருமா. பா தேவையில்லாததெல்லாம் பேசலப்பா. அண்ணனுக்கு அந்த ஆனந்தியே ரொம்ப பிடிச்சிருக்கு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசார விரும்புறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்து கேட்டுட்டு இருக்கேன். டேய் கார்த்தி, என்னடா சொல்றா இவ? உண்மையிலேயே நீ அந்த பொண்ணோட பழகுறியா? ஆமாம்மா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா. இருக்கிற பிரச்சனைல இது வேறயா? கல்யாணம்னு ஒண்ணு பண்ண அவ்வளவுதாம்மா பண்ணுவேன். இல்லைன்னா கல்யாணமே வேண்டாமா. வேண்டானா போடா. யாருக்கு தண்டமாச்சு? அந்த குடும்பத்துல பொண்ணு கேட்கணும்னு எல்லாம் எனக்கு அவசியமே இல்ல. மா ப்ளீஸ்மா, ஆனந்தி ரொம்ப நல்ல பொண்ணுமா. அவ என் கூட இருந்தா லைஃப் லாங் நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. எங்க அவனை பேசாம போயிட சொல்லுங்க. இல்லன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. டேய், அம்மா பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல, அப்புறம் ஏன்டா வீம்பு பிடிச்சிட்டு இருக்க? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.